ஹாய், இந்த சம்மருக்காக சில ட்ரெஸ்ஸஸ்லாம் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதோடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த ப்ளூ கலர் குர்த்தி. எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் ப்ளூ. என்கிட்ட ஒயிட் லெகின்ஸ் இருந்தனால அதோடய நான் பேர் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து ஜீன் ஒயிட்டில் இருந்தால் கூட இதுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். இந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. அப்படியே பயங்கரமாக வந்து ஹேண்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃபிட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. வேறு கலர் எல்லாமே வந்து 290 கிடைக்குது. இந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் வந்து 310 அந்த மாதிரி வந்தது. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபுல் கவரேஜ் ப்ரா வந்து யாருக்காவது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. நான் இது வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி நைகா ஃபேஷனில் 799 கொடுத்து வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு 100 rupees கூப்பன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ரௌன் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கட்டுறமே அதெல்லாம் ஒரு 490 இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை நீங்கள் அமேசானில் கூட 749 வாங்கலாம். பட் அமேசானில் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் சைஸ் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்காது. நைகா ஃபேஷன் வந்து எல்லா சைஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. நைகாவில் வாங்கும்போது சைஸ் சார்ட் பார்த்துக்குங்க. அதில் வந்து எக்ஸாக்டாக கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக அளந்து பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல் கவரேஜுங்கும் போது நல்லாவே ஒரு கவரேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைஸ் கூடுதலாகவே வாங்கிட்டேன். பட் வந்து எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தனால ரிட்டன் போட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு சைஸ் வந்து மாற்றி ஒரு 1-2 டேஸ்லேயே வந்து எனக்கு ரிட்டன் வந்து கிடச்சிது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கிது. நீங்கள் ஃபுல் கவரேஜ் போகிறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டியாவது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் 100% பியோர் காட்டன் ஆப்ரான். இது வந்து லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். பட் இந்த கலர் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இதோடைய வேறு சிமிலர் கலர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மெயினாக அந்த ப்ராடக்ட் வாங்க காரணம், சில டைம் வந்து நைட்டியில் இருப்பேன், சில டைம் வந்து சுடிதார் டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே தான் வந்து கிச்சனில் போய் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் கலரில் ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு குக் பண்ணேன் அப்படின்னா வந்து அப்படியே அந்த கரை வந்து பட்டுருது. ஸோ அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற மேக்ஸியில் ஏதாவது ஒன்று கலெக்ஷன் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். பட் இது வந்து ரிட்டன் போட்டேன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். நிறைய பேர் என்னை டேரெக்டாக பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டு அதை ரிட்டன் போட்டிங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு சொன்னீங்க. எனக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துங்க. இது மட்டும் ரயானோ இல்லை காட்டனோ இருந்துன்னா கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பர் லுக்கு, ஒரு மாதிரி ரிச் லுக்கே கொடுத்தது. இன்னொன்று அந்த கலர் காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ரிட்டர்ன் பண்ணவே எனக்கு மனசு வரல. மேபி இதை வச்சுருந்துருக்கலாமோன்னு எனக்கு இப்போ யோசனையாக இருக்குது. மேபி அது வந்து ஒரு மழை காலத்தில் யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நிறைய ஷார்ட்லேயே நான் அது வந்து காமிச்சிருப்பேன். பட் அதில் லிங்க் கேட்குற யாருக்குமே எனக்கு லிங்க் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண முடியல. கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் அது நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகலை. ஸோ வந்து அது லாங் வீடியோவில் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். இந்த மாதிரியான மேக்ஸி போடுறதுக்கு நம்ம இன்னர் வேர் உள்ளே வந்து பேண்ட் வந்து ஃபுல் பேண்ட்டோ இல்லை 3/4 போடாமல் க்ராப்டு லெகின்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவுமே நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்துன்னே சொல்லுவேன். ஒரு 65-68 kg இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளைலாம் வச்சு கை வந்து தாங்க இதில் ஹைலைட்டு, அந்த ஃப்ரில் மாதிரி வச்சு வர்றது, கீழே வந்து பாட்டமில் ஃப்ரில் வர்றது இன்னொரு ஹைலைட்டு. லைனிங் வந்து நெக்லேருந்து பாட்டம், அதாவது ஜஸ்ட்டு கீழே வரைக்கும் ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க பகுதியிலலாம் வந்து லைனிங் வராது. நீங்கள் வந்து அந்த பேண்ட் கொடுத்து நான் ஒரு முன்னாடி காமிச்சில்ல பிளாக் கலர், அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒயிட்லேயே வாங்கி பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் வந்து ஃபுல் லென்த் பேண்ட்டோ இல்லை வந்து ஆங்கிள் லென்த் வந்து செட் ஆகாது. க்ராப்டு லெகின்ஸ், அதான் முட்டி கீழே வர்ற வரைக்கும் லெகின்ஸ் வந்து போட்டிங்கன்னா தான் வந்து இதுக்கு சூட் ஆகும். சில பேருக்கு இந்த ஹேண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைனாலுமே 3/4 பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சு ஹேண்டுமே இருக்குது. அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் நான் காமிச்சிருக்கேன். சரி, ஒரே மேக்ஸியாக எடுத்துகிட்ருக்கோங்கிறதுக்காக ட்ரெடிஷ்னலாக எனக்கு 3 பீஸ் செட் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு. இது வந்து சில்க் காட்டன். பார்க்கும்போது இந்த வெயிலுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு ஒரு லைட்டு டவுட் வந்தது. பட் உண்மையாக சொல்கிறீங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது மனசார சொல்கிறேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தனால தான் சொல்கிறேன். பேண்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக போகும்போது பேண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் வந்து இடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த எலாஸ்டிக்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் இருந்தது. உள்ளேயுமே வந்து அந்த ஓவர்லாக்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. துப்பட்டாவுமே பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து, நல்ல பியோர் காட்டனில் இருந்தது அந்த துப்பட்டா மட்டும். இதுக்கு வந்து அந்த நெக் ஏரியா வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்தது.
இருந்தனால நான் கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் போட்டு அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணியிருந்தேன். இதில் அந்த ஜரி ஒர்க் வர்றதெல்லாம் குத்தலை, ஏன்னா வந்து ஜரி ஒர்க் வர்ற இடம் ஃபுல்லாகவே உள்ளே வந்து லைனிங் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த கலருமே வந்து சூப்பராக இருந்தது, காம்பினேஷன் நல்லா இருந்தது. லைட் ப்ளூ அண்ட் கொஞ்சம் வந்து டார்க் ப்ளூ வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 420 ருபீஸ்க்கு வந்து 3 பீஸ் செட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கில் எல்லாம் வந்து பின்னாடி லைனிங் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து ஓவர்லாக் பண்ணி வருது, பேண்ட் பேக்கெட் வந்து இருக்குது. இதெல்லாம் எனக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இந்த ப்ரைஸ்க்கெலாம் வந்து இது கட்டுப்படி ஆகுது செல்லருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இந்த கலெக்ஷனில் வந்து செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட், ஃபஸ்ட் மோஸ்ட் வந்து நான் காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி லவ்வர், எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அதுவுமே ரேயான்னா இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு காட்டனை விட ரேயான் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா காட்டன்னா கொஞ்சம் கசங்கிரும், அதை வந்து அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரேயான்னா நம்ம அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். இந்த கலர் தாங்க ஐயோ சொல்லவே முடியல. அந்த பச்சை கலரும் அந்த ஒயிட்டும் காம்பினேஷன் செமையாக இருந்தது. என்னுடைய ப்ளூ ஜீனுக்கு வந்து செம்மையாக சூட் ஆயிருச்சு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட் ஒரு 6-7 மந்த்துக்கு முன்னாடி மிந்த்ராலேருந்து ஒரு 150 ருபீஸ்க்கு இந்த சுகர் பிராண்ட் மஸ்காரா வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அப்புறம் நான் யூடியூப்பில் ஹேக்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்தால் கொஞ்சம் வந்து அது நல்லா வந்து கேர்ள் பண்ண நல்லா வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம இன்னுமே ஒரு 10 நிமிஷம் வந்து போடுவோம், நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியிலே போடுவோன்னு போட்டேன். அதோடைய அந்த பாட்டிலோட ஷேப்பே வந்து அப்படி ரவுண்டுலேருந்து ஓவல் ஷேப்புக்கு மாறிடுச்சு. பட் உள்ளே இருந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி உருகி போடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நானாக வச்சு துடைக்கிற வரைக்கும் அது போகாது. அதுவுமே தண்ணி வச்சு நல்லா வந்து ரப் பண்ணால் தான் வந்து இது போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐ மேக்கப்னால் இந்த மஸ்காரா மட்டும்தான். இப்போ வாங்க ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாம். இது வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தி. இந்த தொப்பை இருக்கிறவங்கலாம் வந்து கவலையே படாதீங்க. இந்த முன்னாடி ஃப்ரில் இருக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் வாங்கி போட்டுருங்க, கண்டிப்பாக அது கவர் ஆயிரும். இந்த ட்ரிக்கை தான் நான் வந்து கொஞ்சம் வருஷமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து DNMX ஜீனு. இதுவுமே நான் ஏஜியோவில் வாங்கினதான். லிங்க் கிடச்சதுன்னா நான் கொடுக்குறேன். தி மோஸ்ட் ஃபேவரட் இந்த கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 100% பியோர் காட்டன் ஷார்ட் குர்த்தி. எப்படி வந்து இது ஒரு 340 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலங்க சத்தியமாக. ஏன்னா நான் வெளியே வந்து வெறிய ஸ்டாலில் இந்த மாதிரிலாம் போய் பார்க்கும்போது 1000, 1500 அட்லீஸ்ட் வந்து ஒரு 800-900லையாவது ஸ்டார்ட் ஆகுது. இந்த முன்னாடி கொடுத்த ரோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடுப்புக்கிட்ட கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நீங்கள் டைட் பண்ணி கரெக்டாக உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ஃப்ரில் இருக்க மாதிரி வச்சனால நம்ம டம்மி ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். பியோர் காட்டனுங்க, செம்ம சாஃப்ட் மெட்டீரியல். இந்த வெயிலுக்கு நான் மஸ்ட்டு ரெக்கமெண்டே சொல்லுவேன் இந்த ப்ராடக்டை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஜீனோட இது செம்மையாக மேட்ச் ஆகிருச்சு. எனக்கு ஷார்ட் குர்த்திஸ்லாம் ஏன் பிடிக்குது அப்படின்னா காட்டன்னா ஒரு 350-400க்குள்ளே வரும், ரேயானா ஒரு 200க்குள்ளே வாங்கிடலாம். ஒரு 2-3 ஷார்ட் குர்த்திஸ் இருந்தாவே போதும், ஒரே பேண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒப்பேத்திடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதை நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க, நேரில் பார்க்குறவங்களும் கேட்டிங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. இதுதான் இல்லை, கேப் மாதிரிலாம் இப்போ வந்திருக்குங்க. வித் அந்த கேப்போட என் கண்ணில் அதெல்லாம் இப்போ படாமல் போயிடுச்சு. இப்போ யாராவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இது வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரேயான் ஃபேப்ரிக், அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட் க்ளவுஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாவே இது கண்டிப்பாக மாட்டிட்டு போங்க. 1/2 hour நீங்கள் இந்த வெயிலில் ஓட்டிகிட்டு போனீங்க க்ளவுஸ் இல்லாமல் அப்படின்னா போய் இறங்கும் போது நம்ம கை அப்படியே கறிக்கட்ட மாதிரி காஞ்சிருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகும்போது வண்டியில் போகிறீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஸ்கார்ஃப் வந்து கட்டிக்கணும். முடிஞ்சால் வந்து சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போட ட்ரை பண்ணுங்கள். செருப்பு போட்டுட்டு ஒரு டிராஃபிக்கில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நின்னோம்னா இந்த வெயிலுக்கு அப்படியே கால்லாம் எரியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஷூலாம் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜியோலேருந்து 3 டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ் டிஷர்ட்னால் வேணும். பட் அதெல்லாம் வந்து லேடிஸ் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஓவர் சைஸ் தானே, அது என்ன ஜென்ஸுதே நம்ம வாங்கிடுவோம் சொல்லிட்டு 3 ஜென்ஸ் செக்ஷன்லேருந்து தான் நான் வந்து இது செலக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த சம்மருக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், லேடிஸ் செக்ஷனில் போய் வாங்கியிருந்தாலும் எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்னுடைய ஓன் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் 3 பீஸ் செட்
பியோர் காட்டன், ஜெய்ப்பூரி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, இதோடைய ஹைலைட்டே வந்து இந்த துப்பட்டாவுடைய லென்த்து தான். 2 பீஸ் வந்து உங்களுக்கு 499 வரும், 3 பீஸ்னால் 599 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தனியாக வருது. ஷிப்பிங் வந்து நீங்கள் எத்தனை பீசஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்கள் ஒரு பீஸ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே 50 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இது வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் இந்த சம்மருக்காக லான்ச் பண்ண சாஃப்ட் லெனன் saree வித் அந்த பார்டரோட ஜரி ஒர்க்கோட வரும். ஜரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கும். அது வந்து சுத்தமாகவே நம்ம ஸ்கின்ல வந்து பட்டு குத்தலாம் எதுவுமே ப்ராப்ளமே ஆகாது. சாரியோட வித் ப்ளவுஸ் வரும். பட் நான் இன்றைக்கி பேர் பண்ணது அஜ்ரக் பிரிண்ட் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 250 ருபீஸ் வரும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பிரின்னி ஃபேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாரீலேயுமே பார்த்தீங்கன்னா 100+ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த அஜ்ரக் பிரிண்ட் ரெடிமேட் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டும் 3/4 ஹேண்டுமே அவைலபிள் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு 60 கலர்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.